இருவரும் பேராற்றல்களும் ஒன்றா சேர்ந்து நிகழ்த்திய அற்புதமான இறை சபையின் ஆசி நிலை. இது மாதிரி ஒரு நிலையை பிரபஞ்சத்தில் எங்கேயும் போய் பார்க்க முடியாது. எந்த நிலையில் உள்ள பெருமகா ஆலயங்கள்லையும் எங்கேயும் இறைஞான சபை, அந்த சபை, இந்த சபை, எந்த சபைன்னு வச்சுருந்தாலும் இது மாதிரி கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை எங்கேயும் இறைவன் கொடுக்கல. அது இந்த பிரபஞ்ச மகா சபைக்கு மட்டும் அந்த நிலையை எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும். யுகமாற்ற நிகழ்விற்காக கலியுகத்தை மாற்றணும், தர்ம யுகமாக மலரச் செய்யணும், அத்தனை நிலைகளும் ஒன்றா ஓராட்டலாக அமர்ந்த சபை அப்படிங்கிற நிலைக்காக கூறப்பட்டு அருளப்பட்டு வழங்கப்பட்டு நீங்கள் அதை பார்த்து பெரும்பாக்கியம் அடைஞ்சவங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கிய. அதை எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்று நிற்கிறீர்களோ அந்த அளவுக்கு இறையால் இறைகணங்களாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள். எந்த அளவுக்கு உயர்வாக அதை நம்பி நிற்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர் அனுக்கிரகங்கள் இறை பிரபஞ்சத்தின் மூலமாக, எந்த அளவுக்கு இறை சபையின் கொள்கைகளோடு பற்றுக்கொண்டு தர்ம சிந்தனையோட உயர் ஞான சிந்தனையோட ஜீவகாருண்ய நிலைகளோட வாழ பழகும்போது, வாழ்ந்து வரும்போது, வழிபட்டு வரும்போது உங்களுக்குள்ள அற்புதம் அதுவானைக்கு நிகழ ஆரம்பிச்சிடும். எந்த இடையும் இல்லாது, தடையும் இல்லாது இறை சொல்லே, இறை நூல் சொல்லே, இறை சபை சொல்லே, இறை சித்தன் சொல்லே, இறை கணங்களினோட சொல்ல நீங்கள் முதல் நிலையில் முழு நிலையில் வச்சு வழிபட்டு வரும்போது, அதன் வழி வரும்போது அற்புதமாக நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். தர்மந்தான் நம்மளை நல்ல வழிப்படுத்தக்கூடிய பாதை, தர்மந்தான் உயர் வழி நோக்கி செல்லக்கூடிய பாதை. தர்மம் இல்லாது எந்த செயலும் நடைபெறாது. அப்படிங்கிற நிலையில் சென்ற ஜென்மங்களில் நம்ம செஞ்சல புண்ணிய நிலைகள் நம்மளுக்கு ஒரு மனித பிறப்பெடுக்க கொடுத்து நல்ல கை கால் அவை சொன்னது மாதிரி எல்லா நிலைகளும் சரிவர பெற்று ஒரு மானிட ஜென்மமாக பிறக்கெடுக்கதே பெரிய நிலை பெற்று அந்த சிந்திக்கக்கூடிய திறனை கொடுத்து அதற்குள்ளே எல்லா சிந்தனைகளையும் இறைவன் உதயமாவதற்கு உண்டான ஒரு தளமாக அமைச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு இந்திரியங்கள் அது ஏற்ற இறக்கங்களோட மாற்றி சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய நிலையில் இந்திரியங்களும் அதுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. நல்ல விஷயங்களை பார்க்கலாம், கெட்ட விஷயங்களை பார்க்கலாம், நல்லதை கேட்கலாம், கெட்டதை கேட்கலாம், நல்லதை சொல்லலாம், கெட்டதை சொல்லலாம், நல்லதை சாப்பிடலாம், கெட்டதை சொல்லலாம், நல்லதை உணரலாம், கெட்டதை உணரலாம், நல்லதை யோசிக்கலாம், கெட்டதையும் யோசிக்கலாம். இப்படி எல்லா நிலைகளும் இருவரும் நிலைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எந்த நிலைகள் தேவையோ அந்த நிலைகள் மகிழ்ச்சியை கொடுக்கதான் இருக்கக்கூடிய விஷயங்கள் பின்னாட்களில் துன்பத்தை கொடுக்கிற நிலையிலையும் வடிவமைக்கப்பட்டு இருக்குது. முதல்ல துன்பத்தை கொடுக்க நிலைகள் பின்னால் பெரும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய நிலைகளிலும் இந்திரியங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சூட்சமத்துக்குள்ளே வச்சு அது உயர் இறை சூட்சமமாக வச்சு நம்மளை வளம் வர வச்சு நல்லது எது கெட்டது எது முன்னோர்கள் மூத்தோர்கள் நமக்கு முன்னாடி சென்றவங்கள்லாம் சொல்லி வச்சு போயிருக்காங்க. அதை உயர்வாக ஏற்று உயர் வழியில் நம்மளோட இந்திரியங்களை அதன்பால் திருப்பி அற்புதமாக அத்தகைய காம குரோத லோப மதமாச்சரிய நிலைகளையும் அதுக்குள்ளாக வச்சு பயணம்போது அது இறை பயணமாக இறை மகா பயணமாக இருந்து பிரபஞ்சத்தின் பயணமாக இருந்து பிரபஞ்சத்தோடு இருக்கின்ற பயணமாக இருந்து பிரபஞ்சமே பயணப்படுகின்ற நிலையாக நம்ம இருக்கும்போது நம்மகிட்ட எந்த நிலைகளும் அண்டாது. நம்ம நிலை பிரபஞ்சம் அப்படிங்கும்போது அது இறைநிலையே அப்படிங்கிறத சொல்லி அது அற்புதமான நிலை. அந்த நிலையை நோக்கித்தான் உங்களை நகர வச்சு வழி நடத்தி சித்தர்களும் தேவர்களும் இச்சபையிலிருந்து வழி நடந்து வாராங்க அப்படிங்கிறத கூறி தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படிங்கிற விஷயத்தை முன்ன திருப்பியும் கூறி நல்லதும் கெட்டது நம்மது செய்தான், ஏற்ற இறக்கங்கள்லாம் நம்மது செய்தான், இறைவனை கரங்காட்டி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நன்மை செய்யும்போது நன்மை அடைகின்றாய், தீமை செய்யும்போது தீமை அடைகின்றால், நல்வினை செய்யும்போது நல்வினையை பெறுகின்றாய், தீவினை செய்யும்போது தீவினையை பெறுகின்றாய் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. சரி, நான் செஞ்சிட்டேன், சிக்கிட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன், அறியாமல் செஞ்சிட்டேன், புரியாமல் செஞ்சிட்டேன், சொன்னாங்க செஞ்சிட்டேன் அப்படிங்கிற நிலைகளெல்லாம் உணர் நிலையில் நிற்கும்போது உயர்வாக உணர்ந்து உயர் சபையில் அமரும்போது
அதாவது உணர்ந்தவன் உயர்கிறான் அப்படிங்கிற நிலைக்கு ஏற்ப தெரிஞ்சுக்கிட்டவன் அறிஞ்சிக்கிட்டவன் அதிலிருந்து வெளிவருகின்றான். அந்த நிலை போல இது வேற்று மாற்று நிலை, இதில் இருந்து வெளி வந்துடணும் அப்படிங்க நினைக்கும்போது இறைவனும் சித்தர்களும் கரம் கொடுத்து உன்னையை தூக்கி மேலே இழுத்து உயர்வான தலை நோக்கி நகர்த்தி செல்லக்கூடிய பணியை அற்புதமாக செய்தாங்க. அது எந்த நிலையிலையும் அதற்கு இடர்கள் வரும், இன்னல்கள் வரும், பட்ட சகதிகள் இருக்கும். நம்ம சென்ற நிலைகளில் அங்கே இங்கே ஒரு குழிக்குள்ளே இருந்து சித்தர்கள் தேவர்கள் வந்து மேலே எழுப்பில அங்கங்கே சிராய்ப்புகள் ஏற்படும், கல் முள்ளு குத்தத்தான் செய்யும், கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் பொறுத்து பிடிச்ச கரத்தை விட்டுறக்கூடாது. உயர்வாக பிடிச்சி உயர் பிடியாக பிடிக்கல சித்தகணங்களும் தேவகணங்களும் உங்களை உயர் தளத்தை நோக்கி இறை தளத்தை நோக்கி சந்தோஷங்கிற நிலையை நோக்கி அமைதிங்கிற நிலையை நோக்கி நிறைவு அப்படிங்கிற நிலையை நோக்கி நகர்த்திக்கிட்ட வர்ற நிலை தான் இறையும் சித்தர்களும் செஞ்சுட்டு வராங்க. எந்த நிலையில் நீ இருந்தபோதும் வெளிவரும்னு நினைக்கல, வெளிக்கொண்டு வரக்கூடிய அற்புதமான பணியை தேவசித்த கணங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு வருது சூட்சமத்தில். அதை உணர்ந்து உயர்ந்து நில்லுங்க. கஷ்டம் வருது, நஷ்டம் வருது, எனக்கு இந்த இது வருது, அந்த இது வருது, இந்த துயர் வருது, இறை சபையோட பயணப்படுதன, இறை மார்க்கத்தில் பயணப்படுதன, ஞான மார்க்கத்தில் பயணப்படுதன, கஷ்டங்கள் வருது நஷ்டங்கள் வருது அப்படின்னெல்லாம் யாரும் நினைக்கக்கூடாது. அதெல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்டவை அல்ல. நீ சென்ற நிலைகளில் செஞ்சிருக்கிற நிலைகளில் கிடந்து நீ உன்னை உணரும்போது தன்னை காணும்போது உன் உயர் தளம் நோக்கி இறை கணங்கள் நகர்த்துகின்ற போது வரக்கூடிய இடர்களும் இன்னல்களும் அப்படின்னு நினச்சி பொறுத்திருந்து இருக்கும்போது உயர்வான நிலையை பெறுவது நிச்சயம் அப்படிங்கிறத கூறி பொறுத்திருங்க பொறுத்திருங்க பொறுத்திருங்க, பொறுமையாக இருங்க. பொறுத்தவன் பூமி ஆழ்வான் அப்படிங்கிறத மாதிரி பொறுத்தவன் பிரபஞ்சமாவாம் அப்படிங்கிறதான் இங்கேயோட கோட்பாடு. பொறுத்து பிரபஞ்சமாகுங்க, பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க, அருமையான வழி தெரியும் அப்படிங்கிறதான் இறை சபையோட உன்னதமான உயர் மொழி. அதை எல்லாரும் பின்பற்றி உயர்வடைங்க அப்படிங்கிற அற்புதமான தாரணம் அதில் சொல்லி அகத்திய பெருமான்கிட்ட உயர் காட்சிகள் உயர் வினாக்கள் கேட்கறதுக்கு அகத்திய பெருமான் பதில் சொல்ல ரெடியாக இருக்காங்க. யார் வேணாலும் கேட்டுக்கலாம்.